வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். எல்லாரும் கைதட்டி பாடுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இயேசுவே, எங்களுக்கு நல்லதொரு வாழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த வாழ்வை கொடுத்து எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், மனமிறங்கி எங்களை உம்மை நம்பி நாங்கள் வாழுகின்றோம். எங்களோடு இரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாம் என்று முழு நம்பிக்கையோடும் இடம் அன்றாடுகின்றோம். இயேசுவே, இயேசுவே, இங்கு வந்திருக்கிற அனைவரும் துன்ப துயரங்களை பார்த்து இவர்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களுக்காக இவர்கள் மீது மனமிறங்கி எந்தெந்த தேவைக்காக நோக்கி மன்றாடுகின்றார்களோ அனைத்தையும் கொடுத்து உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள வல்லமையை தாரும். இயேசுவே, எல்ரோயி எல்ரோயி
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு இருந்து இந்த புதிய குருக்களுடைய அருட்கரத்தால் அருள் செய்திகளால் நற்கருணையின் வல்லமையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய வாஞ்சையை, குணமளிக்கும் ஆற்றலை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளும் மீன் போகாது என்ற நம்பிக்கையில உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினால எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து உம்மை நோக்கி எங்கள் இதயத்தை எழுப்புகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 6:6 இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். ஏராளமான பணமும் பெரிய வீடும் நிறைய வசதிகளும் இருக்க வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் விதம் விதமாக ஏராளம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் இருக்க முடியும் என்று கூறுவது உண்மையல்ல. ஏனெனில் எதற்கும் குறைவில்லாமல் வாழ்ந்த சாலமோன் அரசரை விட எல்லா விதங்களிலும் குறைவுபட்டிருந்த திருத்தூதராகிய பவுல் அதிகமாக மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடும் வாழ்ந்தார். எல்லா வளங்களோடும் நிறைவுகளின் நடுவில் வாழ்ந்த சாலமோன் அரசரை விட இல்லாமைகளின் நடுவில் வாழ்ந்த பவுல்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினார். பண ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்றும், பொருளாசை சிலை வழிபாட்டிற்கு சமம் என்றும் வேதம் சொல்கிறது. கடவுள் காட்டும் வழியில் வாழும்போது பணம் பொருள் குறைவாயிருந்தால் கூட மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் வாழலாம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உமது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த பிள்ளையோடு தங்கி இவர்களை பாதுகாத்து பராமரியும். இவர்கள் இல்லாததை குறித்து கவலைப்படாமல் இருப்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைய அருள் செய்யும். மேலும் ஆண்டவரே, உமது ஆறுதலையும் அமைதியையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை மார்போடு அணைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.